Welcome to Infinity Easy Learn. The trigonometric ratios for special angles இந்த டேபிளில் வேல்யூஸ் எல்லாம் நம்ம வழக்கமாக மனப்பாடம் பண்ணுவாங்க. இப்போ மனப்பாடம் பண்ணாமல் நம்ம அந்த வேல்யூஸை ஈஸியாக படிச்சுக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் sin, cos, tan, cosecant, secant, cot எல்லா ரேஷியோஸும் இங்கே எழுதியிருக்கோம். ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் 0லேருந்து 90 டிகிரி வரைக்கும் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைன் லைனை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஹோல் டேபிளையும் நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். சைன் லைன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஷார்ட்கட். இதில் நம்ம 0லேருந்து வரிசையாக எழுத போகிறோம். நம்ம 0, 1, 2, 3, 4 அப்படின்னு வரிசையாக எழுதிக்கிடுவோம். இப்போ எல்லா நம்பர்லையுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா by 4 போட போகிறோம். 0/4, 1/4, 2/4, 3/4, 4/4 எல்லாத்துலேயும் by 4 போட்டாச்சா? இப்போ இதில் நம்ம எல்லா நம்பருக்கும் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். இதுக்கு ஸ்கொயர் ரூட், இதுக்கு ஸ்கொயர் ரூட், இதுக்கும் ஸ்கொயர் ரூட், எல்லா வேல்யூஸ்க்கும் ஸ்கொயர் ரூட் போடுவோம். போடும்போது என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ 0/4 ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 0க்கு ரூட் 0, நியூமரேட்டர் 0னா அந்த வேல்யூவே என்னவாயிரும்? 0 ஆயிரும். ஸோ ரூட் எடுத்தாலும் வேல்யூ 0 தான். இப்போ sin 0 0. அடுத்து sin 30 டிகிரி 1/√1/4. மேலே √1 1, கீழே √4 2. ஸோ sin 30 டிகிரி 1/2. அடுத்தது sin 45 டிகிரி. இங்கே மேலே √2 இருக்குது, கீழே 4 இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1, 2. ஸோ மேலே √1 1, பை கீழே √2 √2. அடுத்தது இங்கே √3 நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ √3 அப்படியே இருக்கும். பை √4 2. அடுத்தது இங்கே 4/4 கேன்சல் ஆகி 1 வந்துடும். √1 ஈக்குவல் டு 1. ஸோ எல்லா வேல்யூவும் சைன் வேல்யூ எல்லாம் நமக்கு இப்போ இதில் நம்ம இப்போ காஸ் வேல்யூ எழுத போகிறோம். காஸ் வேல்யூ ரொம்ப ஈஸி. சைன் வேல்யூவை 0ல் தொடங்கி 90ல் முடிகிறத 90ல் தொடங்கி 0 வரைக்கும் அப்படியே எழுதுவோம். காஸ் 0க்கு நேராக சைன் 90 எழுதணும். சைன் 90 எவ்வளவு? 1. அடுத்தது இங்கே அதுக்கு அடுத்த வேல்யூ √3/2. அடுத்தது இங்கே இதுக்கு நேராக அதே வேல்யூ அப்படியே 1/√2. அடுத்தது இங்கே இருக்கிறது இங்கே 1/2. அடுத்தது 0. இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா காஸ் வேல்யூஸ் வந்துடும். இப்போ tan வேல்யூக்கு tan நமக்கு தெரியும். சைன் பை காஸ் தான் என்னது? tan. சைன் பை காஸ் தான் tan. அப்போது இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி அப்படியே எழுதுனா வந்துடும். ஸோ 0/1 0, 1/2 1/2 பை √3/2ங்கிறது 2/√3 ஆயிரும். அப்போ கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா 1/√3. அடுத்தது இங்கே 1/√2 1/√2 ரெண்டு கேன்சல் ஆகி 1 வந்துடும். அப்புறம் இங்கே √3/2 இன்ட்டு 1/2 2/1 ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா √3 மட்டும் இருக்கும். இங்கே 1/0. 1/0ங்கிறது என்னது? நாட் டிஃபைன்ட். இட்ஸ் நாட் டிஃபைன்ட். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அதனால நாட் டிஃபைன்ட், இல்லைனா இன்ஃபினிட்டின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது கொசிகன். கொசிகன்கிறது அப்படியே சைனுடைய ரெசிப்ராக்கல். சைனை தலைகீழ எழுதுனா கொசிகன் வந்துடும். ஸோ சைனோட ரெசிப்ராக்கல் எழுதுவோம். அப்போ சைன் 0 0னா கொசிகன் 0 1/0. 1/0னா டினாமினேட்டரில் 0 வந்துருச்சு. அதனால இதுவும் நாட் டிஃபைன்ட். அடுத்தது 1/2 சைன் வரிசையை பார்க்குறோம். 1/2. அப்போது 1/2 ரெசிப்ராக்கல் எழுதுனா 2/1. அப்போ 2. அடுத்தது 1/√2 √2/1 √2 ஆயிரும். இங்கே 2/√3. இங்கே again 1/1 1.
அடுத்தது secant வந்து cos உடைய reciprocal. அப்போ 1/1 1, இது 2/√3, இது √2, இது 2, இது 1/0. So not defined. அடுத்தது cot வந்து tan உடைய reciprocal. அப்போ இங்கே tan 0 வந்து 0ங்கிறதுனால 1/0, again not defined. அடுத்தது tan 1/30 degree வந்து 1/√3 அப்படின்னா √3 1 1/√3. அப்புறம் இங்கே வந்து 1/0வை 0/1 அப்படின்னு எழுதுனா 0. இந்த டேபிள் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணியாச்சு. மனப்பாடமே பண்ண வேண்டாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் பண்ணிட்டோம்னா மீதி ஸ்டெப் எல்லாம் அந்த ரெசிப்ராக்கல்ஸ் எழுதினாலே போதும். நமக்கு வேல்யூ வந்து ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். டெஸ்ட் அப்போ நமக்கு ஒரு வேல்யூவும் தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பேப்பரில் ஒரு ஓரமாக சின்னதாக பென்சிலில் அந்த டேபிளை ஃபுல்லாக போட்டுட்டோம் அப்படின்னா அந்த டேபிளை ரெஃபர் பண்ணியே நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ப்ராப்ளம்ஸில் எந்தெந்த இடத்துல வேல்யூஸ் தேவைப்படுதோ எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.